சந்திர கிரகணம் எப்போ வருது, அந்த டைம்ல நம்ம விதிமுறைகள் என்ன ஃபாலோ பண்ணா ஆரோக்கியமாக இருக்கலாம். சந்திர கிரகணத்தின் போது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, எந்த வகையான உணவுகள் நம்ம எடுக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, இது எல்லாமே முக்கியமாக நம்ம கிரகணத்தப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதாவது நம்மளுடைய சூரியன், சந்திரன், பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சயின்டிஃபிக்காக தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் இந்தந்த உணவுகளை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி வர்றது, இது எல்லாமே அந்தந்த சமயத்தில் சில மருந்துகள் செய்யறதும் ஏற்றுவதும் நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த கிரகண சமயத்தில் மக்கள் நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக தான். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான உண்மையும் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்திற்கு நிறைய மருந்துகள், எந்தெந்த நேரத்தில் சாப்பிடணும், அண்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பிண்டத்தில் உடலிலும் நடக்குது, சில நேரங்களில் நமக்கு நடக்கக்கூடிய இயற்கை மாற்றங்கள் போது நம்ம எந்தெந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ண ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றதும் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சில கிரகண நேரங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம் வருது இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய சந்திர கிரகணம் எப்போ வருது, அந்த டைமில் நம்ம விதிமுறைகள் என்ன ஃபாலோ பண்ணால் ஆரோக்கியமாக இருக்கலாம்ன்றதை பார்க்கலாம். மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு சந்திர கிரகணம் வருது. பொதுவாக சந்திர கிரகணம் பௌர்ணமியா போதுதான் வரும் இல்லைங்களா. இப்போ இதுவுமே நமக்கு பௌர்ணமி சமயத்தில் வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். ஸோ சந்திர கிரகணத்தின் போது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, எந்த வகையான உணவுகள் நம்ம எடுக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது உடலுக்கும் கண்களுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் கிரகணத்தின் போது உடல் உஷ்ணத்தன்மையை அடையும். அப்போ உஷ்ணத்தன்மைக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் வருது, செவ்வாய்க்கிழமை மார்ச் 3ஆம் தேதி 3:20 மணி, மதியம் 3:20 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 6:47 மணி இந்த நேரம் வரைக்கும் நமக்கு சந்திர கிரகணம் இருக்கு. இப்போ சந்திர கிரகணம் அப்போ பார்த்தோம்னா உடல் உஷ்ணமாகுன்றதை நம்ம சொல்லிட்டோம். பித்ததோடம் அதிகரிக்கிறது, அப்போ கண் எரிச்சலோ இல்லை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வர வாய்ப்பு இருக்கு. செரிமானம் சரியாக இருப்பதற்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது முக்கியங்க. பித்தம் குறைக்கக்கூடிய, பித்தம் சமநிலையில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அந்த நேரத்தில் மிக லைட்டான ஃபுட் தான் எடுக்கணும். அந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உணவு சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் கிரகணம் முடிந்த பிறகு தான் உணவு எடுக்கணும். கிரகணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா குளிச்சுட்டு சாப்பிட்டு விட்டுறணும். இந்த கிரகணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் ஒரு குளியல் எடுத்துட்டு அதன் பிறகு தாங்க நம்ம உணவு ஏதாவது சாப்பிட்டுக்கணும். இடைப்பட்ட நேரத்தில் கிரகண சமயத்தில் எந்த உணவும் நம்ம சாப்பிடக்கூடாது. சரி, இந்த வேற என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம தூங்குறதோ இல்லை ஏதாவது நம்ம உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த சமயத்தில் இறை வழிபாடு, ஏதாவது நம்ம நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை ஜபிக்கலாம். காயத்ரி மந்திரம் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சந்திர பகவானுக்கான மந்திரம், அது உங்களுக்கு தெரியலனாலும் நம்ம யூடியூப்லேயோ இல்லை நம்ம வீட்டில் இருக்குன்னா அதை ப்ளே பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ காயத்ரி மந்திரம் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், அதை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம வீட்டில் பூஜை செய்யணுமா, பூஜை செய்ய வேண்டாம். நம்ம மனசில் நினச்சிட்டு இருந்தாலே போதும். பூஜை அறையை நம்ம திறந்து வைக்கிறது நல்லது. மூடி வைக்க வேண்டாம், திறந்து வச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை மட்டும் ஜபிச்சுட்டு இருந்தாலே போதும். அதற்கு அடுத்தது வேறு என்னங்க பண்ணலாம், எந்த உணவும் சாப்பிடக்கூடாது, தூங்கவும் கூடாது, அமைதியாக நம்ம இருக்கணும். முக்கியமாக ஏதாவது ஒரு புதிய விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யார்கிட்டையாவது பேசுறது, சரி ஃப்ரீயாக இருக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக நம்ம தொடங்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்குறது,
ஏதாவது ஒரு புது முயற்சி அந்த நேரத்தில் நம்ம எடுக்காமல் இருக்கிறது நல்லது. கிரகணம் முடிந்து அதன் பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே முக்கியமாக நம்ம கிரகணத்தப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதாவது நம்மளுடைய சூரியன், சந்திரன், பூமி இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய சமயம். அப்போது நம்ம பூமியோட நிழல் சந்திரன் மேலே பட்டு அந்த கிரகணம், அதே நமக்கு தெரியும், கிரகண சமயத்தில் நம்ம பார்த்துருப்போம், அந்த ஒளி சந்திரன் மேலே பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அதுக்கப்புறம் அதனுடைய நிழல் விளக்கப்படும். அந்த சமயத்தில் தான் நம்ம இந்த கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே நம்ம துளசி நீர் குடிக்கிறது நல்லது. துளசி தண்ணீரில் போட்டு வச்சிடணும். கிரகணத்துக்கு முன்னாடியே நீங்கள் போட்டு வச்சிடணும். அதன் பிறகு கிரகணம் முடிந்த பிறகு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். பொதுவாகவே தர்பை புல் எல்லாத்துலேயும் நம்ம போட்டு வைப்பாங்க. ஸோ வீட்டில் ஏதாவது தண்ணீர் இருக்குன்னா அந்த தண்ணீரில் தர்பை புல் போட்டு வைப்பாங்க. நம்ம கிரகண சமயத்தில் உணவு சமைத்து சாப்பிட்றதையும் தடுத்துக்கோங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு தான் புதிதாக சமைத்த உணவை நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த டைமில் பச்சிளம் குழந்தைகள், இப்போ கர்ப்பிணி பெண்கள்லாம் வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ பொதுவாகவே நம்மளுடைய அண்டத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி வர்றது, இது எல்லாமே அந்தந்த சமயத்தில் சில மருந்துகள் செய்யறதும் உரு ஏற்றுவதும் நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த கிரகண சமயத்தில் மக்கள் நம்ம எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சயின்டிஃபிக்காக தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் இந்தந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. இப்போ ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கூழ் நம்ம எடுக்கிறது உடலில் நல்ல ஒரு எனர்ஜியை நமக்கு தருது, உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய மாதிரியான விஷயம்தான். அந்த மாதிரி தான் இந்த கிரகண சமயத்திலையும் நம்ம உணவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டைஜஷன் நார்மலாக இருக்காது, பித்தமும் உடல் அதிகரிச்சிருக்கு. அந்த சமயத்தில் உணவு எடுக்கும்போது சரியாக டைஜஷன் ஆகாது. அப்போது அந்த 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் நம்ம உணவு எடுக்காமல் இருக்கும்போது ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா டைஜஷன் ஆகி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். உடல் உறுப்புகள் தனித்தனி கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டைம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் சித்தர்களும் நம்ம முன்னோர்களும் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான உண்மையும் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.